இனி இதற்குரிய பொழிப்புரை சொல்ல பாருங்க. முதல்வன் எல்லா பொருளையும் ஒருங்கே அறிந்தவாறு அறிவான். இந்த நிமிடம் 4:53 அப்படின்னா கோடான கோடி உயிர்கள் என்ன நினைக்குதுன்னு அந்த வினாடி அறிவாங்க. அவனுக்கு தான் கடவுள். நம்மள அப்படி அறியுமா? ஒரே புரிஞ்சிருக்கா சொல்றாங்க. இருக்கிற எல்லாரும் ஒரே நிமிடம் உங்க பேரை சொல்ல வேண்டியது எப்ப? ஒரே நேரத்தில் நான் அத்தனை பேரை அறிஞ்சிருவேன். நீங்க எல்லாருக்கும் பேரை சொல்லிட்டீங்க எப்ப? ஒரே நேரத்தில் எல்லாரும் பேர் சொல்லிட்டீங்க. நான் பேரை தெரிஞ்சுக்கோனா தெரிஞ்சுக்க மாட்டேன். ஏதோ சில பேர் காதல விழுந்திருக்கும். இதுதான் என் அறிவு லட்சணம். சரி, இவ்வளவு வேண்டாம இந்த முதல்ல தொடங்கி அந்த கடைசி வரைக்கும் ஒவ்வொருத்தரா பேரை சொல்லிட்டே வருவோம். நானும் கேட்டுக்கிட்டே வரேன். அங்க முடிச்சுட்டு திருப்பி பேர் என்னங்கன்னு கேட்டா சொல்லுவேன்னா நான் சும்மா கேட்ட. அதுதான் நீங்க திருப்பி என்ன கேள்வி கேட்கலாமான்னு கேட்பனா இல்லையா? ஏன் நமக்கு பேர் சொல்ல தெரியாது. ஏன்னா மறந்துடுவோம். ஒரு பேரை சொல்லி 2வது பேருக்கு வரும்போது மறந்துடுவோம். 2வது பேரை சொல்லி 3வது பேருக்கு போனோம்னா 2வது பேரை மறந்துடுவோம். ஏன் அப்படித்தாங்க நாங்கள் முதல் பாடம் நடக்கும்போது உண்மை விளக்கத்தை சிவப்பு மறந்து நீங்க உண்மை விளக்கத்தை நடத்த வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு. திருவுருப்பை நடத்துறீங்களா? திருவுருப்பை நின்று போச்சு, உண்மை விளக்கம் மறந்து போச்சு. சரி, அப்புறம் சிவபிரகாசம் நடத்துறீங்களா? ஒரு திருவுருப்பை மறந்து போச்சு. நீங்க வேற இந்த சிவஞான போதத்துல 2 ரூபா வேற நடத்தி 3வது வந்துட்டீங்களா? சிவபிரகாசம் மறந்து போச்சு. இப்ப நம்ம எப்படி இருக்குது? ஒன்ன புடிச்சோம்னா ஒன்ன விட்டுடுவோம். இது தெரிஞ்சுதான் மிகண்ட நம்ம பாடம் அப்படின்னு கேட்டாரு. நீங்க அவர் எப்படி சொல்றாரு? நம்ம அறிவின் லட்சணம் ஒன்ன புடிச்சா இன்னொன்ன மறந்துடுவோம். ஏன்னா படிச்சதெல்லாம் ஞாபகம் நேரம் பதிகமா பாட மாட்டோம். நான் சனிக்கிழமை பதிகமா தாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். கூட்டு வழிபாட்டுல வாரம் தவறாம படிக்கிறோம். சரி, புத்தகம் நான் பாடி பாடுறோம். புத்தகத்தை கொடுக்க அப்பதாங்க பாட முடியும். ஏன் அதெல்லாம் படிச்ச பாட்டு புத்தகம் வேணும். ஏன் மறந்துடுவோம்? தோணுது இல்லையா? அப்ப அறிவு லட்சணம் என்னன்னா, நம்முடைய லட்சணம் மறந்து அறிவது. பிரம்மத்தின் அறிவு மறதியே இல்லாதது. எப்படி 2 ஒன்னாகும்? இந்த தொடர் அதான் சொல்லுது. எனவே பாருங்க, முதல்வன் எல்லா பொருட்களையும் ஒருங்கே அறிந்தவாறு அறிபவன். ஆன்மா கருவிகளோடு கூடாத நிலையில் அறியாமையில் மூழ்கி இருக்கும். நல்லா படுத்து தூங்குறோம் இல்லையா? அப்ப நான் அறிஞ்சுக்கிட்டா இருக்கோம். ஒண்ணுமே தெரியாது, நல்ல நிம்மதியா தூங்குறோம். அதுக்கு பேரு கேவலம்னு பேரு. அறிதலே இல்லை. தூங்கி எழுந்த பிறகு அறிய தொடங்குகிறோம். எப்படி? கண்ணு காது மூக்கு வாயோட கூடி ஒவ்வொன்றா அறிய. நான் சொல்ல பாருங்க, கருவிகளுடன் கூடிய நிலையில் ஒரே தன்மையாக அறியாமல் மறந்து அறியும். நம்ம நிலைமை சொல்றாரு, மறந்து அறியும். அப்புறம் ஒவ்வொன்றாக அறியும். ஒன்னொன்னா சொல்லுங்க, அப்புறம் ஒன்னொன்னா அறிஞ்ச பிறகு அந்த ஒன்னொன்றாக அறியும், அறிவிக்க அறியும். ஆதலால் அம்முதல்வனின் வேறாக ஆன்மா உலகு. எனவே உபதேசியாய் என்பதற்கு அறிவிக்க அறிவதாய். இப்ப பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்றா அப்படின்னு கேட்டா, இந்த கூறு இந்த அதிகரணம் படிச்சதுமாவது நீங்க தெரிஞ்சிருக்கணும். இல்லைங்க நான் இன்னும் பிரம்மம் நானும் ஒன்றுதான் சொல்லலாம். ரொம்ப நன்றி வணக்கம். அவ்வளவில் அவர் மகிழ்ச்சி விடுக்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு மேல சொல்றதுக்கு மெய்கண்டாலுக்கே அவ்வளவுதான். ஏன் உரை அப்படித்தாங்க எழுதியிருக்கிறாரு. சிவஞானம் இத்தனை சொல்லி உனக்கு விளக்கலையா? நான் தான் பிரம்மம் நினைக்கிறியா? அவ்வளவில் அவன் மகிழ்க என விடுக்கன்றது. சரி, அவனே கடவுளா இருக்க விடுப்பான், நான் கடவுள் இல்லப்பா அப்படின்னு வெளியே வந்துருக்காரு. யாரு? முனிவரே எழுதிட்டார். அவ்வளவில் அவன் மகிழ்க என விடுக்க. சந்தோஷமா நீதான் கடவுள், மகிழ்ச்சி, போயிட்டு அப்படின்ட்டார். ஆனா நாமளும் அதுதான் சொல்லி ஆகும். இதை சொன்ன பிறகும் நீங்கள் நான் தான் பிரம்மம் அப்படின்னு கருதுனா ரொம்ப நன்றி, வணக்கம். சரி, அது எடுத்துக்காட்டு பாருங்க.